அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD tutorial சீரிஸ்ல சர்க்கிள்ல 2 பாயிண்ட் அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சர்க்கிள்ல 2 பாயிண்ட் மெத்தடை ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க மெனு பார்ல டிரால சர்க்கிள்ல 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லனா இந்த ஐகானை பிக் பண்ணி நீங்கள் சர்க்கிள்குள்ளே என்டர் ஆகலாம். இல்லைனா நீங்கள் கமாண்டில் சி டைப் பண்ணுறீங்க. சி டைப் பண்ணி என்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் ஆர் 3.2 பாயிண்ட் டிடிஆர் அதாவது tan ரேடியஸ்ன்னு கேட்கும். இந்த இடத்துல நம்ம 2 பாயிண்ட் மெத்தடை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக 2 பாயிண்ட் அப்படின்னா ஒரு சர்க்கிளோடைய 2 பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணீங்க, அதாவது ஒரு எண்ட் பாயிண்ட்டையும் இன்னொரு எண்ட் பாயிண்ட்டையும் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது சர்க்கிளோட டயாமீட்டர் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா டயாமீட்டர் தான் குறிக்குது. அப்போது இது வரைக்கும் நம்ம ஒரு சர்க்கிள் எப்படி வரைஞ்சோம்னா சர்க்கிளோடைய ரேடியஸை ஸ்பெசிஃபை பண்ணி வரைஞ்சோம், சர்க்கிளோடைய டயாமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணி வரைஞ்சோம். இப்போ இந்த 2 பாயிண்ட் மெத்தட் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு சர்க்கிளோடைய டயாமீட்டர் தெரியாது, சென்டர் பாயிண்ட் தெரியாது, ரேடியஸ் தெரியாது, ஆனால் நான் 2 பாயிண்ட்டை பிக் பண்ணால் எனக்கு சர்க்கிள் வரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் மெத்தட் ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு லைன் வந்து 100க்கு நீங்கள் லைன் வரைகிறீங்க அப்படின்னா இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50ல் இருக்கும். இதோட ரேடியஸ் இப்போ இதை வச்சு நான் சர்க்கிள் வரைகிறேன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் 50, இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணும்போது எனக்கு 50 ரேடியஸ்க்கு சர்க்கிள் கிடைக்கும், 100 டயாமீட்டருக்கு எனக்கு சர்க்கிள் கிடைக்கும். இதுவே இப்படி ஒரு கேப் இருக்கு, இந்த கேப்ல ஃபில் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். அப்போ இந்த பாயிண்ட்டையும் பிக் பண்ணி தான் என்னால சர்க்கிள் வரைய முடியும். அதுக்கு சர்க்கிள் பிக் பண்றீங்க, 2 பாயிண்ட் பிக் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் இங்க பிக் பண்றீங்க, செகண்ட் எண்ட் பாயிண்ட் இங்க பிக் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்ஸ் டயாமீட்டர் தான் கேட்கும். அதாவது இந்த 2 பாயிண்ட் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் மட்டும்தான். அதுவும் இல்லாம இந்த 2 பாயிண்ட்டை பிக் பண்ணி என்னால ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ண முடியும். எனக்கு சென்டர் பாயிண்ட் தேவையில்லை, ரேடியஸ் தேவையில்லை, டயாமீட்டரும் தேவையில்லை, 2 பாயிண்ட்டை பிக் பண்ணா மட்டும் போதும். இதுதான் 2 பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.